ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. வணக்கம். அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு உத்தியோகம் பார்க்கிறோம். அப்போ தொழில் பிரம்மாண்ட தொழிலும் இருக்கிறது, சாதாரண தொழிலும் இருக்குது. ஒரு பெட்டிக்கடையில் கூட ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தொழில் தோல்வி, அதிலிருந்து நாம் விடுபடுவோம், நிவர்த்தியும் அதற்கு உண்டான பரிகாரமும் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த வீட்டின் தத்துவ அடிப்படையில் சில பரிகாரங்கள். பொதுவாக சனி என்றால் அவர் தான் ஜீவ கிரகம், ஜீவனத்துக்கு அதுதான். குரு என்பது ஜீவன், சனி என்பது ஜீவனம், சாப்பாடு, ஒரு தொழில். இப்போ உதாரணத்திற்கு நம்முடைய ஜாதகத்தில் ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். அதாவது நெருப்பு தத்துவம் உள்ள ராசி வீடுகள், நில தத்துவம் உள்ள ராசி வீடுகள், காற்று தத்துவம் உள்ள ராசி வீடுகள், நீர் தத்துவம் உள்ள ராசி வீடுகள். இப்போ நம்முடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் சனி பகவான் இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் மேச ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நெருப்பு தத்துவம் அந்த வீடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மேசத்திற்கு திரிகோண வீடுகள் எதுன்னு பார்க்கணும். அதுவும் நெருப்பு வீடுகள். மேசம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் நீச்சம். அப்போ என்ன செய்யணும் நீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு சென்று உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு அன்று திருவண்ணாமலையில் போய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நெருப்பு தத்துவம், நெருப்பின் மூலமாக சக்தியை நீங்கள் பெற முடியும். அதே போல நில தத்துவமாகிய ரிஷபராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு தலையாட்டி பொம்மை வாங்கி வைத்து வழிபட்டு வைக்கணும். மண்ணால் செய்யப்பட்டது, நிலம், அதை வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும். அதே போல நெருப்பு தத்துவத்தை தாண்டி, நில தத்துவத்தை தாண்டி காற்று தத்துவம் என்கிற மிதுன ராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகணும். எங்கே போகணும் அப்படின்னா, எந்த சிவாலயத்தில் வேண்டுமானாலும் அங்கு சென்று நீங்கள் தூபங்கள் போடணும், ஊதுபத்தி வாங்கி கொடுக்கணும். அதே போல் நீங்கள் அதுக்கு காலஹஸ்தியும் போகலாம். காற்று தத்துவத்துக்கு காலஹஸ்திக்கு போகலாம். அதே போல் கடகராசி அன்பர்கள், அதில் சனி இருக்கவர்கள், கடகத்தில் சனி இருக்கிறவர்கள், நீங்கள் நீர் தத்துவமாக இருப்பதினால் உங்களுக்கு திருவானைக்காவலில் அங்கு சென்று ஜம்புலிங்கேஸ்வரருக்கு ஒரு செம்பு, ஒரு புது செம்பு வாங்கி கோயிலுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து அதை வணங்கி வழிபட்டு வரலாம். அதே போல் சிம்மராசியில் சனி இருக்க பிறந்தவர்கள், அது நெருப்பு தத்துவமாக இருக்கிறனால அங்கே திருவண்ணாமலையிலேயே நீங்கள் தீபம், ஏன்னா மலையை குறிக்கக்கூடியது, அதனால் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், அங்கேயே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதுபோல் அது நீர் வழிபாடு, அங்கே இருக்கக்கூடிய துளசி மாடங்கள், அங்கே இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகளுக்கு நிறைய குடங்கள் தண்ணீர் எடுத்து ஊற்றலாம். இப்படியும் செய்யலாம். அதுபோல் நீங்கள் நீர் தத்துவத்துக்கு அப்படி செய்யலாம். அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்கெல்லாம் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொண்டு போய் எல்லா சன்னதியிலையும் விளக்கேற்றலாம். தீபம் ஏற்றுவதனால் நெருப்பு ஆனது சந்தோஷப்படும். கோவிலில் நடைபெறுகின்ற யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம், ஹோம ஜாமான்கள், திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் சனி பகவான் கன்னியா ராசியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது காற்று தத்துவம். அப்போ காளஹஸ்தி சென்று அங்கே ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை 1008 முறை சொல்லி அங்கேயே ஊதுபத்தி ஏற்றலாம், சாம்பிராணிகள் நிறைய வாங்கி கொடுக்கலாம், அகில் துகில் வாங்கி கொடுக்கலாம். துலாம் ராசி என்பது அதுவும் பொறுத்தளவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருப்பு, நிலம், காற்று தத்துவமாக வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய காற்றுக்கும் நீங்கள் நிறைய பொருள்களை வாங்கி கொடுக்கலாம்.
அதே போல விருச்சிக ராசியில சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் கீழே பாதாளத்தில் இருக்கக்கூடிய காளகஸ்தியில் கீழே பிள்ளையார் வந்து பாதாளத்தில் இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அங்கு சென்று நீங்கள் அவர்களுக்கு பொறுத்தளவில் நீர் வழிபாடு செய்யலாம். இல்லை அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் யாருக்காவது குடிக்கிற நீர் வாங்கி தாக சாந்தி செய்யலாம். தனுசு ராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு திருவண்ணாமலையில் 100 தீபம் ஏற்ற வேண்டும். திருவண்ணாமலையில் 100 தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டால் நன்மை. அதே போல மகர ராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் நீங்கள் பொறுத்தளவில் பூமிநாத சுவாமி கோயிலுக்கு சென்று அங்குள்ள பைரவருக்கு நீங்கள் 64 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஒன்று. அதே போல குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம், பச்சிகளுக்கு கொடுக்கலாம், கோமாதாவிற்கு அகத்திக்கரை கொடுக்கலாம். கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் கோவில் குளங்களை சுத்தப்படுத்தலாம், கோவில் கிணறுகளை சுத்தப்படுத்தலாம். அதே போல பூஜைக்குரிய உதவிகளை செய்யலாம். பைரவர் வழிபாடு மிகச்சிறந்தது. ஒன்று. அதே போல கோவில் தீர்த்தத்திற்கு நல்லா கவனிக்கணும். கும்பத்தில் தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் இந்த பொருள்களை வாங்கி இடித்து பவுராக்கி அதை நீங்கள் கோவிலில் பூஜைக்கு கொடுக்கலாம். குறிப்பாக பெருமாள் கோயில் கொடுத்தாலும் நன்மை உண்டாகும். மீன ராசியில் சனி இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய தெப்பத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு பொறி போடலாம். புனித தீர்த்தங்களை எடுத்து அங்குள்ள செடி கொடிகளுக்கு அபிஷேகம் செய்யலாம். அதே போல ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய இதில் தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களை வாங்கி கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்கலாம். இதன் வாயிலாக சனி என்கின்ற கர்மாவை எந்த ராசி வீட்டில் இருக்கிறாரோ அந்த ராசிக்குரிய பரிகாரங்களை நாம் செய்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் 100% வெற்றியை கொடுக்கிறது. அதனால் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.